பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வேக வச்ச 4 முட்டைகளை கத்தியால் இதே போல் கீறி 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி இது ரெண்டையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே எண்ணெயில் பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இதை நல்லா ஃப்ரை பண்ணி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா வதக்கி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஒரு பெரிய ஸ்பூன் தயிரை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி 3/4 ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்து அதையும் வதக்கி 1 டம்ளர் தண்ணி சேர்த்து 1/2 ஸ்பூன் பவுடர் பண்ண கல்லுப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். கொதி வர ஆரம்பிச்சதுமே நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்ச அந்த முட்டைகளை அதில் சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி தலைகளை மேலாப்பில் தூவி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னுமே இந்த கிரேவி திக்காயிரும். இன்னுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியணும்னா கம்யூனிட்டி செக்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.